இல்ல சின்னவரே, அத்தை தான் வீட்டு வேலைக்கு வேற ஆள் வந்துருச்சு. நீ வராதேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டு வேலைக்கு வேற ஆள் வந்துருச்சா? யாரு? என்னன்னு? என்ன இதெல்லாம்? எதுக்கு இப்படி அநியாயம் பண்றாங்க? எதுடா அநியாயம்? வாமா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? என்னடா பிரச்சனை? அதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல. அன்னைக்கு என்ன சொன்ன? படிச்ச திமிரு தானே இப்படி நடந்துக்கிறா, அதனால அவ படிச்ச டாக்டர் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன். அது ஏதோ கோவத்துல சொல்ற, அப்புறம் சமாதானப்படுத்திடலான்னு பார்த்தேன். நீ என்னடானா என் பொண்டாட்டி கிட்ட வேலைக்காரி கிட்ட வேலை சொல்ற மாதிரி சொல்லிருக்க? ஏற்கனவே ஒருத்தனுக்கு தண்ட சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம். கொழுப்பு எடுத்து போய் அவன் இன்னொருத்திய கூட்டிட்டு வந்தான்னா அவளுக்கு சேர்த்து சும்மா சோறு போடுவாங்களா? மா, ஓய மூடு. திங்கிற சோத்துக்கு ஏதாவது வேலை செய்யணும்ல. அதான் இந்த வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன். தாயா இருக்கும்போது ஒழுங்கா தானே இருந்தேன். இப்போ மாமியார் ஆனவன பேய் ஆயிட்ட. மனசுல என்ன உனக்கு பெரிய வடிவு கிடைச்சுன்னு நினைப்பா? உனக்குலாம் இந்த வில்லி தானே செட் ஆகாது. நீ எல்லாம் கொஞ்சம் கேஆர் விஜயா டைப்பு, நல்லவ. அசிங்கமா ஏதாச்சும் பண்ணாத. பேசி முடிச்சிட்டியா? உன் இஷ்டப்படி ஆடுறதுக்கு நான் ஒண்ணு நீ வச்ச ஆள் கிடையாது. இது என் வீடு, என் புருஷன் அவர் சம்பாத்தியத்துல கட்டின வீடு. நான் தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. நான் சொல்றபடி கேட்டு நடந்தா இந்த வீட்டுல இருக்கலாம், இல்ல போயிட்டே இருக்கலாம். ஐயா, எதுக்கு இப்ப நீ அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? என்னமோ உன் புருஷன்ற, அவர் எனக்கு அப்பா இல்லையா? என்னமோ உன் வீடு உன் வீடுன்ற, விட்டா 10 மாசம் சுமந்ததுக்கெல்லாம் வாடகை கேப்ப போல. ம்? மா, நீ அம்மா, ஆனா ரோட்ல போறவன்ட்ட பேசுற மாதிரி பேசாத. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, உன் புள்ளைய கட்டிட்டு அந்த பொண்ணு இவதான் உனக்கு மருமக. இவளை கொடுமைப்படுத்துறேன்னு உன்னை நீ அசிங்கப்படுத்திக்காத. போய் சாத்திரிக்காவை பாத்திரம் வர சொல்லு. ஆண்டல, இந்த பக்கம் வா. ஏய், என்னடா அதிகாரம் தூள் பறக்குது? ஏன் நான் அதிகாரம் பண்ணக்கூடாதா? அதுக்கான மரியாதையை நீ எப்பவோ இழந்துட்ட. என்னைக்கு நீ என் பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு இவளை இங்க கூட்டிட்டு வந்தியோ அன்னைக்கே நீ அதிகாரம் பண்ற உரிமையை இழந்துட்ட. என்னம்மா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? என்கிட்ட கோவப்படு, திட்டு, அடி, உத. வீட்டுக்கு வந்த புள்ள இப்படி எல்லாம் நடந்துக்காத, நல்லா இல்ல. எங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு. என்ன சொல்ல வர? இந்த வேலையெல்லாம் இவ செஞ்சுதான் ஆகணும். மாட்டேன்னு சொன்னா இந்த வீட்ல உங்களுக்கு இடம் கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போன்றியா? ஆமா. சரி, நான் போறேன். எனக்கு என்ன? போ. சீரியஸா நான் சொல்றேம்மா, போயிருவேன். போடா. வாண்டல போலாம். வேணா அழகர், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேக்குறல்ல? அழகர், இது எனக்கும் அத்தைக்கும் உள்ள பிரச்சனை. நாங்க பேசிக்கிறோம், நீ இதுல தலையிடாத. ஆண்டல. ஆமா அழகர், இதை என்கிட்ட விட்டுரு. உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. வேற வழி இல்லாம தான் நாங்க இப்படி நடந்துக்கிட்டோம். அது உங்களுக்கு புரியுற வரைக்கும் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா எடுத்துக்க தயாரா இருக்கேன். நான் தண்டனைய கூட நினைக்கல. என் வீட்டுல வேலை செய்யறத நான் எப்படி தண்டனையா எடுத்துக்க முடியும்? இதை நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். அழகர் சொன்னத மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க என்ன வேலை சொன்னாலும் அதை செய்ய எனக்கு சம்மதம். இந்த வீட்டை விட்டு மட்டும் என்ன போக சொல்லாதீங்க. ஆண்டல, நீ இதுல தலையிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்.